ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவில் பராவித்யாவிற்கும் அபராவித்யாவிற்கும் இடையேயான வித்தியாசங்கள் விளக்கப்பட்டன. பராவித்யாவின் முக்கியத்துவம் உணர்த்தப்பட்டது. அப்போது பராவித்யாங்கக்கூடிய ஒரு மெய்யறிவை கொண்ட ஒருவன் இறப்பிற்கு பின்பு அந்த உண்மை அறிவாகவேயே அவன் மாறி விடுகிறான். இதுதான் பராவித்யாவினுடைய உன்னத தன்மை, அதாவது இதுதான் மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி தத்தாத்திரேயர் பரசுராமருக்கு விளக்கி கொடுக்கிறார். இவ்வளவு காலமாக ஜெகத் சிருஷ்டி அப்படிங்கக்கூடியதை பற்றி பேசினார். ஜெகத் சிருஷ்டிங்கிறது அது ஒரு வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டார். படைப்பாளி பண்ணக்கூடிய ஒரு வியாபாரம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு வந்தார். இப்போ சொல்கிறார், இந்த படைப்பாளிங்கிறது வேற யாருமே இல்லை, மனம்தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இப்போ சொல்ல போகிறார். இப்போ ஸ்தூலத்தில் உள்ளதை பார்த்து நீ மயங்கிடாதேன்னு சொல்கிறார். இப்போ ஸ்தூலத்தில் தெரியக்கூடிய விஷயங்களை பார்த்து நீ மயங்கிடாதே அப்படின்னு காட்டி கொடுத்துட்டு, இனிமேல் அந்த தூலம் இயங்குவதற்கு சூக்ஷ்மம்தான் காரணம், அதனால் அந்த சூக்ஷ்மம் எங்கே இருக்குங்கிறத நீ பாரு. ஏன்னா வெளியில் தெரியக்கூடிய உனக்கு அந்நியமாட்டு தெரியக்கூடிய காட்சிகள் எல்லாமே உன்னுடைய மன வியாபாரங்கிறத சொல்ல போகிறார். அப்போ மானசீகமான ஒரு சிருஷ்டி உனக்குள்ளவையே நடந்துட்டே இருக்கு, அந்த சிருஷ்டியை நீ பாரு அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்குற மாதிரி வருது. எப்படி சொல்கிறாருன்னா, ராமா, உன்னுடைய மானசீகமான சிருஷ்டி இருக்கே அது மனோமயமாட்டே இருந்தும் அதில் அநேக விதமான படைப்புகளும் படைப்பாளிகளும் தோன்றி பலவிதமான வேற்றுமைகளால் வித்தியாசப்பட்டு இருந்தாலும் அவைகள் எல்லாம் ஒருபோதும் உன்னில் இருந்து அந்நியமானவை அல்ல, அதாவது உன் மனதிற்கு அந்நியமானவை அல்ல அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறார். ஏன்னா இங்கே உன்னுடைய மனசில் நீ நிறைய விஷயங்கள் என்ன சொல்கிற, நான் இந்த மாதிரி ஆகணும், நான் இந்த மாதிரி இருக்கணும், இது இந்த மாதிரியாக நடக்கணும் அப்படின்னு பலவிதமான எண்ணங்கள் என்னுடைய மனதில் நான் உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கிறேன். பிளானிங், வருங்காலத்தை பற்றி ஒரு பிளானிங் பண்ணுறேன். கடந்த காலத்தில் உள்ள நிகழ்வுகளை இப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை மாற்றுவதற்கான முயற்சிகள் மாதிரியான எண்ணங்களை நான் சிந்தித்து கொண்டு இருக்கிறேன். அப்போது இந்த மாதிரியான மனோமயமாகவேயே நீ இருந்து அந்த விஷயங்கள் எல்லாமே சிந்திக்கப்பட்டாலும் அந்த விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகுது, உன்னுடைய படைப்புன்னு சொல்கிறார். இப்போ முதல்ல படைப்பாளின்னு ஒருத்தரை வச்சு ஈஸ்வரனை வச்சு இந்த உலகத்தை சொன்னார். இப்போ அந்த ஈஸ்வரன் நீதான் அப்படிங்கிறத காட்டி கொடுக்க வர்றதுக்கு ஆரம்பிக்கிறார். இப்போ உன்னுடைய மனதில் தான் நீ அந்த சிருஷ்டிகளை நீ தான் படைக்கிற. ஏன்னா உன்னுடைய மனசில் உனக்கு நிறைய கற்பிதங்கள் வந்துட்டே இருக்கு. அப்போ உன்னுடைய மனதில் தோன்றக்கூடிய பலவிதமான எண்ணங்கள் இருக்கே, அந்த எண்ணங்கள் தான் படைப்புகள். அந்த படைப்புகளுக்கு உண்டான படைப்பாளிகளும், ஏன்னா இப்போ நீ ஒரு காரியம், நான் இன்னாரை நான் இப்படி பண்ணணும்னு நினைப்பான். அப்போ இன்னாரை இந்த மாதிரியாக பண்ணணும், இந்த மாதிரியாக ஜெயிக்க வைக்கணும், நான் இந்த கம்பெனியில் வேலைக்கு போகணும் அப்படின்ன மாதிரி பலவிதமான எண்ணங்களை என்னுடைய மனசில் நான் தோற்றுவிக்கிறதுனால அந்த விஷயங்களுக்கு உண்டான எல்லாமுமாகவேயே வெளி உலகத்தில் தோன்றி அதுகள் எல்லாமே ஒன்றுக்கொன்று முரண்பட்ட மாதிரி தெரிஞ்சாலும், ஏன்னா காரியம் வேற, அதை செய்யக்கூடிய ஆள் வேற, நான் செய்யலை அவன் செய்கிறான், இந்த மாதிரி எல்லாமே வருது இல்லையா. எப்படி இருந்தாலும் அவைகள் எல்லாம் ஒருபோதும் உன்னுடைய மனதிற்கு அந்நியமானது இல்லைன்னு சொல்கிறார். இது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாட்டு இருந்தாலும் ஒரு சிறிய ஒரு உதாரணத்தின் மூலமாட்டு நான் புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். உதாரணத்துக்கு, நான் ஒரு பெல் கம்பெனி இல்லையா, சாரி, அந்த கம்பெனியில் வேலைக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன். அதுக்கு இடைவிடாத போராட்டங்கள், நிறைய விதமான முயற்சிகளை நான் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அது வெளியில். இப்போ சடனாக எனக்கு ரொம்ப ஆழ்ந்த ஒரு சிந்தனை எனக்குள்ளே வருது. அந்த பெல் கம்பெனிக்கு போகிறேன்,
அந்த கம்பெனியில் நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராட்டு இருக்கிறேன் அப்படின்ன மாதிரியான விஷயங்கள், இவ்வளோ ரூபாய் எனக்கு சம்பளம் கிடைக்கும், இந்த சம்பளத்தை வச்சு நான் என்னுடைய குடும்பத்தை நான் என்னென்ன மாதிரியாட்டு பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் ஒரு திட்டம் தீட்டுறேன்னு வச்சுக்குவோம். நான் இந்த மாதிரியான திட்டம் தீட்டுறேங்கும்போது ஒரு அந்த எண்ணங்களினுடைய தீவிரத்தை பொறுத்து ஒருத்தரை நான் எங்கேயோ ஒரு இடத்துல நான் வந்து மீட் பண்ணுறேன். மீட் பண்ணுறவர் என்ன சொல்கிறார், அது வந்து பெல் கம்பெனி இல்லை, வேற ஒரு கம்பெனியே சொல்கிறார். நான் அந்த கம்பெனியில் ப்ரொடக்ஷன் மேனேஜராட்டு நான் இருக்கிறேன்னு சொல்லி அவரே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு என்ன சொல்கிறாரு, நான் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராட்டு இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ ரூபா சம்பளம் கிடச்சிது, இந்த சம்பளத்தினால நான் இந்த மாதிரியான காரியங்கள், என்னுடைய குடும்பம் எல்லாமே நல்லா வளர்ந்து வந்ததுன்னு சொல்லிட்டு அவருடைய அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறார். இது ஒரு விஷயம். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் பெல் கம்பெனிங்கிறது வந்து உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக்கிட்ட ஒரு கம்பெனி, நான் இந்த கம்பெனியில் தான் போகணும்னு. ஆனால் இங்கே விஷயம் என்னன்னா, இந்த கம்பெனி பேரை விட்டுருங்க. ஏன்னா இந்த பெயரில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா பெயருங்கிறது ஒரு 10 கம்பெனி இருக்குனாக்கா இந்த 10 கம்பெனிக்கு ஏபிசிடின்னு ஒரு அடையாளம் தான். அதே மாதிரி தான் ஏங்கக்கூடிய கம்பெனி, பிங்கக்கூடிய கம்பெனி, 4 கம்பெனி இருந்ததுன்னா 4 கம்பெனிக்கு 4 பேர் எதுக்கு, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இங்கே பேரை விட்டுட்டிங்கன்னா ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் ப்ரொடக்ஷன் மேனேஜராட்டு ஆகணும்னு சொல்லும்போது இன்னும் ஒருத்தர் உங்களை பார்த்து ஐ ஆம் த ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறார், இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். இதுதான் விஷயம். ஆனால் இப்போ இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னதுன்னா, நான் என்னுடைய மனசில் நான் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே இன்னொரு மனம் மூலமாட்டு திருப்தி ஆகியிருந்து அந்த மனது இங்கே வந்து பேசுறது. அப்போ நான் இந்த மனம் எதை ஆசைப்பட்டதோ அங்கே அந்த மனம் நிறைவேற்றி கொண்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கும்போது புத்திசாலி என்னுடைய மனம் என்ன ஆசைப்பட்டதோ ஆசைப்பட்டதை அந்த மனமே ஒரு வடிவத்தில் நிறைவேற்றி கொண்டு போகிறதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா நாம் எதுக்குள்ளேயும் நாம் விழலை. ஆனால் அவன் அந்த கம்பெனியில் இருக்கிறானே, நான் வரணும்னு நினச்சேன், ஆனால் அவனை கொண்டு போய் இப்படி போய் பண்ண விட்டானே, என்ன மேலும் புலம்ப விட்டுட்டான், நான் எப்படியாவது நான் அதை அடைந்தே தீருவேன்னு சொல்லிட்டு ஒரு லட்சியத்தை எடுத்துண்டு அந்த விஷயங்களுக்காக வேண்டி இவன் போராடும் போது மட்டும்தான் துக்கங்க கூடியதுக்குள்ளே போய் விடுறான். ஏன்னா அதை எதிர்பார்த்தது கிடைக்கலை அப்படிங்கிறப்ப ஒரு ஏமாற்றம் வருது, அந்த ஏமாற்றம் துக்கமாட்டு மாறுறது. ஆக இந்த மாதிரியான போக்குகள் என்ன ஆகிறது, அதை அனுபவிக்கணுங்க கூடிய ஒரு எண்ணத்தை உருவாக்கி அது கிடைக்கணும், கிடைக்கலைன்னா குரோதத்தை உருவாக்கிக்கிறது, விருப்பு வெறுப்புகள் இங்கே கூடிய ஒரு இருமைகளை அந்த இடத்துல உருவாக்கி விடுறது. இதனால் என்ன ஆகி போய்டுறது, கர்மா கர்த்தா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல தான் உருவாகிறது. அப்போ இங்கே சிருஷ்டி, இங்கே என்னுடைய எண்ணங்கள் தான் இங்கே இந்த மாதிரி பிரதிபலிக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியலை. அப்போ நாம் எவ்வளவு அறியாமையில் இருக்கிறோம். அப்போ இந்த விஷயத்தை காட்டி கொடுக்குறார். இப்போ ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பெண் எதுக்கு ஆசைப்படுவா, நல்ல அழகாக அலங்காரம் பண்ணி நிறைய நகைகள் எல்லாமே போட்டுக்கணும்னு ஆசைப்படுவான்னு வச்சுக்குவோம். ஒரு இது வேலை, இது புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியலைன்னா இந்த மாதிரியான ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம். ஒரு பெண் அழகாட்டு ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா, நிறைய நகைகளை போட்டுக்கணும்னு ஆசைப்படுறா. இந்த மாதிரியான நகைகள் எல்லாமே போட்டால் நான் எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்தில் கற்பனை பண்ணிக்கிறான்னு வச்சுக்குவோம். இந்த கற்பனை பண்ணிக்கிறது எது, மனம் கற்பனை பண்ணிக்கிறதுங்கிறதுனால அந்த எண்ணங்களினுடைய அந்த கற்பனையினுடைய தீவிரத்தை பொறுத்து என்ன பண்ணும், ஒரு 2 நாளில் என்ன பண்ணும், தெருவில் யாரோ ஒருத்தங்க வந்து நகையை வித்தியாசமாட்டோ அல்லது ஏதாவது ஒரு டிசைன் சிம்பிளாட்டோ அல்லது அதிகமாட்டோ நகைகளை போட்டுக்கொண்டு அழகான ஆடை அலங்காரங்கள் எல்லாமே பண்ணிட்டு போகிறத பார்க்க வைக்கும் இந்த மனம். அப்போ நம்ம இதை பார்க்குறோம். இதையும் மீறி தீவிரமாட்டு போய் எடுத்துன்னு உண்டுமான என்ன பண்ணோம், ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போய் அட்டன் பண்ண வச்சுடும். அந்த கல்யாண பொண்ணு எவ்வளவு தூரத்துக்கு அலங்காரம் பண்ணியிருப்பா, எவ்வளவு நகைகளோட எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா.
பட்டு புடவைகள், விதவிதமான பட்டு புடவைகள். எல்லாருமே கல்யாண மண்டபத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடியவங்க ஏனோ தானவா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ இந்த மனம் என்ன நல்ல அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நிறைய நகைகளை போடணும்னு ஆசைப்பட்ட இந்த ஒரு மனம் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் போய் பலவிதமான மனங்கள் பலவிதமான ஆடை ஆபரணங்களோடு திரியறத பார்க்க வச்சுடும். இப்போ இங்கே என்னன்னா, இங்கே எந்த மனம் அடையணும்னு ஆசைப்பட்டதோ அதே மனம் இன்னொரு வடிவத்தில் அதை ஏற்றுக்கிண்டு அதை கண்ணு முன்னாடி உலாவிண்டு இருக்கு. இது மனமும் சார்ந்த விஷயமே தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த மனம்ங்க கூடியது அங்கே ஒரு வியாபாரம் பண்ணின்னு இருக்கு. அப்போ இது எதை நினைக்கிறதோ இங்கே என்னன்னா, நான் இந்த ஒரு உடலோடு கூடியவன் இங்கே கூடிய ஒரு ஐடென்டிட்டியை வச்சிருக்கிறதுனால இது நான் எனக்குன்னு இல்லைன்னு சொல்லிட்டு புலம்புறேன். ஆனால் இங்கே இந்த மனமும் ஒன்று தான், அந்த மனமும் ஒன்று தான். ஆனால் இங்கே மனம் சார்ந்த விஷயங்கள் என்ன, உடம்பு வேற வேற அவ்வளவே தானே தவிர இங்கே மனம்ங்கிறது ஒன்று தான். அப்போ எப்படி என்னுடைய கற்பனைகளில் உருவானது இதுதான் இங்கே சொல்லி கொடுக்குறார். ஏன்னா இங்கே ஒரு மானசீகமான ஒரு சிருஷ்டி மனோமயமாட்டே இருந்தும் அநேக விதமான படைப்புகளும் படைப்பாளிகளும் தோன்றி பலவிதமான வேற்றுமைகளால் நமக்கு வித்தியாசப்பட்டு காட்டப்பட்டு இருந்தாலும் கூட உன்னுடைய மனதிற்கு அந்நியமாகாதுன்னு சொல்கிறார். ஏன்னா இது எல்லாமே என்னுடைய மனதினுடைய கற்பனைகளைத்தான் நான் இங்கே வெளியில் பார்க்குறேன். நான் எப்படி நகைகள் அலங்காரம் பண்ணி பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்டேன், அதுதான் அங்கே வெளியில் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் என்ன ஆசைப்பட்டேனோ ஆசைப்பட்டது தான் வெளியில் நடந்துட்டுருக்கு. என்னுடைய கற்பனைகளில் என்ன உருவாகிறத தான் நான் வெளியில் பார்த்துட்ருக்கிறேன். ஆனால் நம்மளுக்கு பிரச்சனை என்னன்னா, எப்போ இந்த கற்பனை எனக்குள்ளே ஓடித்துங்கிறதே நம்மளுக்கே தெரியாது. அதை நாம் கூர்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அது தெரியும். ஆமாம், நாம் இந்த மாதிரி நினச்சிருந்தோம், மனம் இருக்கே வினோதமாக இப்படி ஒன்றை பண்ணி நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது. நாம் இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும், மயங்கிடக்கூடாதுன்னு நினச்சான்னா தப்பிச்சிருவான். இப்போ இந்த ஆடை ஆபரணங்களை பார்த்துட்டு அதே பெண்மணி அந்த நகையை நான் போட்டு அனுபவிக்கணும், இந்த தேகம் அந்த நகையை போடணும், இந்த உடையை இந்த உடம்பு போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும்தான் பிரச்சனை. இந்த மனம் அந்த இடத்துலேருந்து அனுபவிக்கிறது. ஆகா, எவ்வளோ அழகாக இந்த ஒரு இறைவன் வேலையை பார்க்குறான்னு நம்ம நினச்சிக்கிட்டோம்னாக்கா பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளுக்கு அப்படி யோசிக்கிறதுக்கு புத்தி இல்லையே. நாம் என்ன நினச்சிக்கிறோம், அந்த உடம்பு வேற, அந்த மனம் வேற, அந்த மனம் அவனுடையது, அந்த உடை அவளுடையது இல்லையா? நம்ம எப்படியெல்லாம் பிரித்து வச்சுக்கிறோம். இப்படியெல்லாம் பிரிச்சுக்கிறது நீ உனக்கு நீயே பிரிச்சுக்கிட்டாலும் கூட ராமா இது உன்னிலிருந்து வந்தது தான்ங்கிறத நீ புரிஞ்சுக்கோன்னு காட்டி கொடுக்குறார். ஏன்னா நீ பார்க்குறது உன்னிலிருந்து வேறானவை இல்லைங்கிறத நீ தெளிவாட்டு புரிஞ்சுக்கோன்னு சொல்லி காட்டி கொடுக்குறார் தத்தாத்ரேயர். அப்போ மனசில் உற்பத்தியாகி மனசிலேயே செயல்பட்டு பிறகு இதே மனசிலவேயே மறைந்து போகக்கூடிய இவைகள் எல்லாமே ஒரு மனதினுடைய தோற்றமாக இருப்பது மாதிரி இங்கே என்ன ஆகிறதுன்னா, இங்கே சிவத்திலிருந்து இந்த சிருஷ்டி உற்பத்தியாகி இங்கே சிவம் ஈஸ்வரன். அப்போ இந்த ஈஸ்வரனிடமிருந்து இந்த சிருஷ்டி உற்பத்தியாகி இந்த ஈஸ்வரனாலவேயே செயல்பட்டு இறுதியில் இந்த ஈஸ்வரனிடத்திலேயே மறைந்து போகிறது. இங்கு சிவங்கிறத நீ எடுத்துக்கிட்டேன்னா சித் அப்படிங்கக்கூடிய அறிவில் நீ எடுத்துக்கோ. ஏன்னா இங்கே முதல்லவையே சொல்லிட்டார். எப்படி இங்கே தனித்த நான் நீ உன்னை எப்படி உனக்கு ஒரு ஐடென்டிட்டி எப்படி கொடுத்துக்கிற, நான் அப்படின்னு உன்னுடைய உடம்புக்கு நீ நான் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருக்க, ஐ ஆம் அப்படின்னு. ஹூ யூ ஆர், ஐ ஆம் அப்படின்னு சொல்கிறோம். நீ யாருன்னு கேட்ட உடனே நாம் என்ன சொல்கிறோம், நான் இன்னார் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் இல்லையா? அப்போது தனித்த உனக்கு நீ ஒரு ஐடென்டிட்டி என்ன கொடுத்துக்கிற, நான் அப்படிங்கிற ஐடென்டிட்டி கொடுத்துக்கிற. அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுறது, அந்த சக்தி இருக்கு இல்லையா, அதுக்கு அதனுடைய ஐடென்டிட்டி என்னது, ஈஸ்வரன், அதாவது சித் அப்படின்னு கொடுத்துக்கிறது. அப்போது நீ இங்கே என்ன எடுத்துக்கணும், இங்கே சித்து ஈஸ்வரனே தான் இங்கே சித் அப்படின்னு இருக்கிறான். அந்த ஈஸ்வரன் சித்து அறிவு வடிவாகவே தான் இருக்கிறான். சித்துன்னா அறிவு வடிவாட்டே தான் இருக்கிறான். அப்போ இந்த அறிவு இல்லாமல் வேறு வடிவமே அவனுக்கு கிடையாது.
அப்போது நீ யார்? அப்போ நீ அந்த சித்து தான். ஏன்னா இங்கே அந்த மனசு தானே எல்லாமே பண்ணுறது. எப்படி உனக்கு உன்னுடைய மனசு கற்பனையினால் பலவிதங்களை உற்பத்தி பண்ணுறதோ அதே மாதிரி தான் நீங்கள் சிருஷ்டி வெளியில். அப்போ நீ வேற அது வேற இல்லை இல்லையா? ஏன்னா உன் மூலமாட்டு தானே உலகம் படைக்கப்படுறது. இப்போ புரிஞ்சிடுச்சு இல்லையா? ஏன்னா நீ பார்க்கக்கூடிய விஷயங்கள் வேற இல்லை. அப்படிங்கிறப்ப நீ யார்? நீ அந்த ஈஸ்வரன், நீ அந்த சித்து வடிவானவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறார். ஏன்னா அந்த மெய்யறிவு தூய அறிவு இருக்கிறதுனாலவையே தான் நீ கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு உடலுக்கு சத் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதுவே அந்த உடம்புல அந்த ஈஸ்வர தன்மை போயிடுத்துன்னு உண்டுமானா அந்த உடம்புக்கு என்ன சொல்கிறோம்? சவம்னு சொல்கிறோம். அதனால தான் சாஸ்திரத்தில் முன்னாடி என்ன சொல்லுவாங்க? இந்த உடம்பு செத்து போயிடுத்துன்னு சொல்லுவாங்க. செத்து போயிடுத்து, செத்து போயிடுத்துன்னு இல்லை, சத்து போயிடுத்துங்கிறது தான் பிற்காலத்தில் என்ன ஆயிடுத்து? செத்து போயிடுத்துன்னு வந்துடுது. அப்போ சத்து அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவு அந்த இடத்துல இருந்தது. அந்த தேகத்தினுடைய பயன் முடிந்ததும் அந்த பயன் முடிந்ததும் அது அந்த உடம்பை விட்டதுனால அது ஜடமாயிடுது. அதுக்குத்தான் நாம் என்ன பேர் சொல்கிறோம்? சத்து போயிடுத்துன்னு சொல்கிறத தான் செத்து போயிடுத்துன்னு சொல்கிறோம். அதை தான் சவம்னு சொல்கிறோம். அப்போ இதிலிருந்து நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, அந்த சித்து இருக்கு இல்லையா, அந்த அறிவு அது தன்னுடைய சுயம் பிரகாசத்தினாலவேயே அனைத்திலையும் பிரகாசிக்கிறது. அப்போ இந்த அறிவு மற்ற பொருள்களில் பிரகாசிக்கிறதுக்கு அதுக்கு சுயமான ஒளி கிடையாது. ஏன்னா ஜடம்ங்கிறது தெரியறது, ஆனால் அது பிரகாசிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? அது எழுந்திருந்து விவகாரம் பண்ணணும்னா அந்த தூய இருப்பு, அந்த அறிவு அதுக்குள்ளே இருக்கணும். அந்த அறிவு எப்படி இருக்கு? உணர்வாட்டு இருக்கு. அப்போ அந்த உணர்வு அதில் இல்லை, அதனால் அது செத்து போயிடுதுன்னு சொல்கிறோம். அப்போது இங்கே சித்து அந்த தூய அறிவற்ற மற்ற ஜடப்பொருள்கள் பிரகாசிக்கிறதுக்கு அதுக்கு சுயமாட்ட அதுக்கிட்டக்க அறிவு இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. ஏன்னா அந்த தூய அறிவு இருக்கிறதுனால மட்டுமே தான் இந்த உலக விவகாரங்கள் நடந்துட்டுருக்கு. நீயும் அப்படித்தானே சொல்லி கொடுக்குறார். அப்போது பார்க்கக்கூடிய எல்லாத்துலேயும் இது அப்படின்னு உனக்கு வேறுபாடு தெரிகிறது இல்லையா? இது ஆண், இது பெண், இது மரம், இது செடி, இது கொடி, இது மலர், இது பழம், இது காய், இது இலை, இது தண்டு, இது வேர், இது புஸ்தகம், இது மொபைல் ஃபோன், இது சட்டை, இது சாரி, இந்த வேறுபாடுகள் எல்லாமே தெரிகிறது இல்லையா? இது எல்லாமே உன்னுடைய அந்த அறிவினாலவேயே அறியப்படுவதாக இருக்கிறதால இந்த அறிவுங்கிறது அறியாத இடம்ங்கிறது ஒன்றுமே இல்லை. ஏன் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் நல்ல உதாரணத்துக்கு தனிப்பட்ட ஒருத்தருடைய, ஏன்னா இது பொதுவாட்டு சொல்லக்கூடியது. இப்போ இதில் நாம் தனிப்பட்டது ரெண்டையுமே கம்பேரிட்டிவிட்டி பண்ணியே இவர் சொல்லிட்டு வர்றதுனால நான் தனிப்பட்ட ஒருவருக்குள்ளே பார்ப்போம். இப்போது மனம் அமெரிக்கா அப்படின்னு சொன்ன உடனேயே அமெரிக்கான்னு ஒரு பேர் வந்த நிமிஷத்துலவேயே அந்த அமெரிக்காங்க கூடியது அறியப்பட்டு இருக்கிறதுனால அந்த இடத்தில் உள்ள விஷயங்கள் நமக்கு உள்ள போகிறவைகளாக வந்துட்டு போயிடுது. அப்போது எப்படி, அதாவது அந்த ஒரு பெயர் நம்மளுக்கு அறியப்படும் பொழுதே அந்த பெயரில் ஏற்கனவே இருக்கிறதுனால தானே எனக்கு அறியப்படுறது. இல்லைன்னா எப்படி அறியப்படும்? இப்போ உதாரணத்துக்கு சொர்க்கம் நரகம்னு இருக்குன்னா சொர்க்கம் நரகம்ங்கிறது தெரியாது. இப்போ அமெரிக்காங்கிறது இருக்குங்கிறது நம்மளுக்கு விவகாரங்கள், உலக விவகாரங்கள் மூலமாட்டு நம்மளுக்கு அறியப்படுறது, அதனால எனக்கு தெரியறது. அதனால நான் எனக்கு இதில் என்ன பெரிய விசேஷமாட்டு என்னது இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இப்போது மாம்பழம்னு சொன்ன உடனேயே நமக்கு ஒரு உருவம் வந்துடுறது கண்ணு முன்னாடி, அதனுடைய சுவை முதற்கொண்டு நாம் சுவைச்சிடுறோம். அப்போ இதுக்கு எல்லாமே அந்த அறிவு ஏற்கனவே பழக்கப்பட்டு இருக்கிறதுனால தான் எனக்கு கிடச்சிதுன்னு வச்சுக்குவோம். இப்போ எல்லாரும் பிறக்கிறவங்க எல்லாரும் அமெரிக்கா போயிருப்பாங்களா?
அல்லது ஆர்டிக் பிரதேசங்கள், அண்டார்டிக் பிரதேசங்கள்னு போயிருப்பாங்களா? போயிருக்க மாட்டாங்க. அப்போது ஆர்டிக், அண்டார்டிக் அப்படின்னு ஒரு பெயர் நம்மளுக்கு புலப்படும் பொழுது அந்த பெயரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் ஆல்ரெடி இருக்குங்கிறதுனால தான் எனக்கு தெரியப்படுறது. பூகோளத்தில் அமெரிக்காங்கக்கூடிய ஒரு கண்டமே இல்லைன்னு வச்சுக்குவோம். அமெரிக்காங்கிறது எப்படி தெரியும்? அப்போது ஏற்கனவேயே இருக்குங்கிறது எல்லாமே இந்த அறிவுனால் அறியப்படுறது மட்டும்தானே தவிர, எனக்கு இன்னார் சொல்லி தெரியும், இப்படி தெரியும், அப்படி தெரியும்னு எப்படி எடுத்துக்கிட்டாலும் அது அந்த அறிவினுடைய பிரகாசத்தினால தான் தெரியப்பட்டதுங்கிறது தான் உண்மை. இது இல்லைன்னா, இந்த அறிவு இல்லைன்னா எந்த விஷயங்களுமே தெரியப்படாது. அப்போ நான் இங்கே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறது எல்லாமே என்னது? ஒரு போலி கர்ப்பமாட்டு போயிடுதா? ஏன்னா அந்த அறிவு தான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கு. அந்த அறிவு சுயமாட்டே எல்லாத்தையுமே அறிவதாட்டு இருக்கக்கூடியதை போய் நான் அறிஞ்சிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு தற்பெருமை பேசிக்கிட்டு உட்காந்துருக்குறோம். எவ்வளவு வேடிக்கை! அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே அதுதான். அதுவே அறிஞ்சிக்கிறது. அதுக்கு அறிஞ்சிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்நியமாட்டு ஒன்று தேவையே இல்லை. அது சுயம் பிரகாசமாட்டு இருக்குது. அதே மாதிரி தான் ராமா, உனக்கு உள்ளவும் அந்த அறிவு சுயமாட்டு பிரகாசிக்கிறதுனால மட்டுமே தான் உன்னால் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியறதுன்னு சொல்கிறார். அப்போ இந்த சித்து இல்லைன்னா இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள பொருள்களும் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அந்த அறிவு இருக்கிறதுனால மட்டுமே தான் உனக்கு நான் அப்படிங்கக்கூடிய பிரஜை இருக்கு. அப்போ அந்த பிரஜை உன்னை விட்டு போயிடுத்துனாக்க நீ ஜடமாயிடுற. அப்போ இந்த என்னது இருக்கு இல்லைங்கிறது எப்படி தெரியறது? தெரியவே இல்லையே. அப்போ என்ன ஆகுறதுன்னா, இந்த உடல் மூலமாட்டுத்தான் நீ இது அத்தனை விஷயங்களும் அறிவாக இருக்கிறேங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு உடம்பை வச்சுத்தான் நீ தெரிஞ்சுக்க முடியறது. தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறமா நான் அந்த அறிவாகவே மாறி விடுவது தான் பாக்கி, வேற ஒண்ணுமே இல்லை. இதைத்தான் இவர் சொல்லி கொடுக்கிறார். அப்போ இங்க சித்து அந்த அறிவுங்கிறது இல்லைன்னா இந்த உலகமோ இந்த பொருள்களோ இல்லைன்னு ஆயிடும். அப்போ இந்த ஜட பொருள்களுக்கு உருவாக்கக்கூடிய தன்மையோ அல்லது சுயம் பிரகாசமோ கிடையாது. ஆனா இந்த உலகமும் உலக பொருள்களும் கண்ணுக்கு தெரிவது அந்த சித்தினுடைய அந்த அறிவினுடைய சுய பிரகாசத்தினால மட்டுமே தான்ங்கிறத தெளிவாட்டு புரிஞ்சுக்கோ. ஏன்னா பிரதிபிம்பங்களுக்கு ஒரு இருப்பு, ஏன்னா இப்போ கண்ணாடியில் நான் பார்க்கக்கூடிய பிரதிபிம்பத்திற்கு ஒரு இருப்பை கொடுக்கறது அங்கே கண்ணாடி தான். அந்த கண்ணாடி இல்லைன்னா அங்கே எனக்கு பிரதிபிம்பம் கிடையாது. அதே மாதிரி இந்த உலகத்திற்கு உலகம் இருக்கிற மாதிரி தெரியறது இல்லையா? அது தெரியற மாதிரி காட்டி கொடுக்கறது என்னது தான்? அந்த அறிவு தான். அப்போ சூரியன் தன்னுடைய ஒளியால பொருள்களை காட்சிப்படுத்துகிற போது அந்த பிரகாசத்தில் பொருள்களை பார்க்கறதுனால சூரியன் இருக்குங்கிறத நாம் அறிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த அறிவின் ஒளியாலே இந்த ஒரு உலகமும் உலக பொருள்களும் எனக்கு காட்சியாகிறது. அந்த அறிவினுடைய பிரகாசத்தால் அந்த அறிவினுடைய இருப்பை நாம் கண்டு அந்த அறிவை நாம் அறிய முடிகிறது. இல்லைன்னா அறிய முடியாது. ஏன்னா நான் அப்படிங்கக்கூடிய உணர்வு தூங்கி எழுந்திருக்கும் பொழுது நான் இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வு முதல்ல எழுந்திருந்து தான் என்னாகிறது? மற்ற விவகாரங்கள் நடக்கிறது. அப்போ நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எழுந்திருந்த அந்த ஒரு உணர்வு எழுந்திருந்த நிமிஷத்துலவே முந்தைய நாள் போட்ட பிளான் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடுது. கனவு ஞாபகத்துக்கு வந்துடுது. தூக்கத்தில் நான் நல்லா தூங்கினேங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடுறது. அத்தனை விஷயங்களும் வந்துடுறது இல்லையா? அப்போ எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கு? அந்த ஒடுக்கத்தில் ஒன்றுமே இல்லை. அப்போ எழுந்திருக்கும் போது இத்தனை விஷயங்களும் என்ன சுற்றி வந்துடுறது. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களை இந்த உலகம் சுத்தின்னு இருக்கா? நீங்கள் இந்த உலகத்தை சுத்தின்னு இருக்கீங்களா? நான் இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வை சுற்றித்தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களை சுற்றி இயங்குகிறது.
அப்போது சூரியனும் சந்திரனும் நவகோள்களும் கிரகங்களும் சுற்றுகிறதுன்னு சொல்கிறாள். அங்கே யார் சுற்றுறா? உங்களை தான் சுற்றின்னு இருக்கு. இங்கே ஒவ்வொருத்தரையும் சுற்றின்னு இருக்கு. எப்படி? நான் இருக்கிறேன்கூடிய ஒரு உணர்வை மையமாட்டு வச்சு தான் அத்தனையும் சுற்றின்னு இருக்கு. இதைத்தான் என்ன சொன்னாங்க? அண்டத்துள் பிண்டம், பிண்டத்துள் அண்டம், ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று. அப்போ வெளியில் அங்கே தெரியறது நான் இருக்கிறதுனால தான் வெளியில் இருக்கிறது தெரியறது. நான் இருக்கிறேன். இப்போ இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கக்கூடாது? நான் இருக்கிறேன் இருக்கக்கூடிய ஒரு அகங்காரத்தில் எடுத்துக்கக்கூடாது. இது அறிவுபூர்வமாட்டு தான் சிந்திக்க முடியும். அறிவுபூர்வமாட்டு உணரக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் உணர முடியும். அப்போது இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் இருக்கிறேன்னா அந்த உடம்போடு கூடிய நான் இல்லை, அகங்காரத்தோட கூடிய நான் இல்லை, அந்த அறிவாகவேயே தூய அறிவாகவேயே இருக்கிற நான். அப்போ இந்த அறிவினுடைய ஒளியால்தான் இந்த உலகமும் உலக பொருள்களும் காட்சியாகிறதுனால அதனுடைய பிரகாசத்தினால இந்த அறிவுன்னு இருக்கு. நான் இருக்கிறேன்கூடிய உணர்வு எனக்குள்ளே இருக்கிறதுனால தான் நான் இன்னாரை இன்னார் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடிகிறது. இல்லைன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போது அறிவினுடைய இருப்பை நான் உணர முடிகிறது. அப்போ நான் இதை உணர முடிகிறதுன்னா இதை உணர்வதற்கு தடையாட்டு இருக்கிறத நான் வச்சுருக்கக்கூடிய அபிமானங்கள்ங்கிறதுல நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ நாம் அந்த ஈஸ்வர தன்மையில் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் இதை தனிப்பட்ட அடையாளங்களோடு கூடிய நான் அப்படின்னு வச்சு இந்த விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணினா என்ன தோணும்? எனக்கு நான் இருக்கிறேங்கிறதுனால தான் எனக்கு அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, குழந்தை இருக்கிறாங்க, இந்த உலகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உடம்போட அபிமானம் வச்சுக்கிறதுனால என்னாகும்? இந்த உலகம் உண்மை, அம்மா உண்மை, அப்பா உண்மை, இந்த உடம்பு உண்மை, அந்த உடம்பு உண்மை, இது எல்லாமே போய்விட்டால் நான் மட்டும் என்ன பண்ணுவேன்கூடிய துக்கம் எல்லாமே வந்துடும். இங்கே நாம் ஹையர் பிளாட்ஃபார்முக்கு போயிட்டோம். இங்கே ஈஸ்வர தன்மையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த ஈஸ்வர தன்மைக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்களே அப்லிஃப்ட் பண்ணிக்கோங்க, தூக்கிக்கோங்க. நான் இந்த தூய அறிவாகவே இருக்கிறேன், இந்த அறிவு பார்வையிலிருந்து நான் இந்த உலகை பார்க்கிறேன்கூடிய நோக்கத்தில் நீங்கள் இந்த விஷயங்களை பாருங்கள். அப்போது இப்போ இது அவ்வளோமே சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்கிறார்? ஜடமான கண்ணாடிக்கு இங்கே சுயமாட்டு பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஒளி இல்லாததுனால அந்த பிம்பத்தை பிரதிபலிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வெளிச்சமும் ஒரு பொருளும் தேவை. அப்படி தானே? ஏன்னா கண்ணாடியும் தேவை. கண்ணாடி இருட்டில் இருந்தால் தெரியாது, கண்ணாடி இருக்குங்கிறத தெரியறதுக்கே ஒரு வெளிச்சம் தேவை. கரெக்டு தானே? ஆனால் இந்த சுத்தமான சுயம் பிரகாசமான அறிவுக்கு ஒன்றுமே தேவையே இல்லை. ஏன்னா இந்த அறிவு எதையும் தனக்கு உள்ள நுழையிறதுக்கு எதையுமே விடுறதில்லை. ஏன்னா இது அத்தனை நுட்பமாட்டு இருக்குது. பிற சேர்க்கைகளுக்கு உள்ள இதை கொண்டு போய் வச்சுக்க முடியாது. அதாவது பரிசுத்தமாட்டு இருக்கக்கூடிய ஒன்று எப்படி மற்றவைகளோட சேர்த்துக்க முடியும்? ஏன்னா இதுவே தான் சுயம் பிரகாசமாட்டு இருந்து எல்லாத்தையுமே ஒளிர்விச்சுன்னு இருக்குங்கும்போது இதுக்கு அந்நியமாட்டு ஒன்று இல்லைங்கும்போது இது எதனோட எது சேரும்? இங்கே சேர்க்கறதுக்கு பிரிக்கிறதுக்குங்கிறதுக்கு இதுலேருந்து வேறையாட்டு ஒன்றுமே இல்லை இல்லையா? அதாவது இப்படி இருக்கிறதுனால ஏதோ ஒன்று இதை பாதிச்செடுத்து இது குறைப்பட்டது. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, ஆத்மானாலே அது ஆத்மா தான். ஆனால் என்ன சொல்லுவாங்க? இது சுத்த ஆத்மா சொல்கிறாங்க இல்லையா? சுத்த ஆத்மா. அது என்ன சுத்த ஆத்மா அசுத்த ஆத்மா? ஆத்மானாலே அது ஆத்மா தானே. அப்போ இங்கே என்னதுன்னா இங்கே தூய அறிவாட்டே அது இருக்கிறதுனால அது எதனோடும் அது தன்னில் தானாகவே சுயமாட்ட பிரகாசிச்சுன்னு இருக்கு. அதுக்கு வேறையாட்ட அங்கே ஒன்றுமே இல்லைங்கும்போது அது எதனோட ஒரு சித்துன்னு ஒன்று இருந்தால் அது அதனோட சேரறதுங்கலாம். இங்கே இருக்கிறது அது மட்டுமே தான் இருக்குங்கும்போது அது எதனோட சேர்க்கறது, அது எதனோட பிரியறது? இங்கே பிரியறதும் இல்லை, சேரறதும் இல்லை. அதனால் எந்த விதமான கலப்பு துளி கூட இல்லாத அந்த அறிவு இருக்கு இல்லையா? களங்கம் இல்லாததாட்டு இருக்குது, குற்றமே இல்லாததாட்டு இருக்குது. அதனால் அந்த சித்து எப்படி இருக்குன்னா
அதிக பிரகாசமாக இந்த உலகத்தை தெளிவாக கண் முன்னாடி காணும்படியாக பிரகாசிக்கிறது. அப்போ இந்த உலகம்ங்கிறது ஒரு ஜடம், இதில் இந்த அறிவுங்கிறது சேர்றதுனால அந்த உலகம் பிரகாசிக்கிறது, அவ்வளவே தான். அப்போ இந்த அறிவு அல்லாத இந்த ஜடம் என்னாகிறது, ஒரு பிணத்திற்கு சமமாட்டு இந்த உலகமும் பிரகாசிக்காது. அப்போ என்னாகிறது, அதுவும் ஜடமாகிறது, இதுவும் ஜடமாகிறது. அப்போ சித்து இல்லாமல், அதாவது தூய அறிவு இல்லாமல் இந்த உலகம்ங்கிறது இல்லை. கண்ணாடியில் பிரதிபலிக்கக்கூடிய தோற்றத்திற்கு பிம்பம்ங்கிறது எப்படி அவசியமோ அதே மாதிரி இந்த உலகங்க கூடிய பிம்பம் தெரியணும்னா அதுக்கு அறிவு தேவை. இங்க அறிவு சுயப்பிரகாசங்கிறதுனால அதுக்கு கண்ணாடி இங்க கூடிய உபாதி கிடையாது. எப்படி ஒரு குயவன் ஒரு பானை உருவாக்குறதுக்கு மண் தேவை. மண் பானையாட்டு மாறினதும் அதுக்கு என்ன ஆகிறது, ஒரு பேரை கொடுக்குறோம். அதுக்கு ஒரு இப்படி இந்த ஷேப்பில் உருண்டையாட்டு இருந்தால் இது உருண்டை பானை பேர் வைக்கிறோம்ல. அது சதுரமாட்டு இருக்கலாம், எப்படி வேணுனாலும் இருக்கலாம். அப்போ நீங்கள் முதல்ல கவனிச்சா இங்கே இந்த பானை இந்த ஒரு உருவம் வர்றதுக்கு முன்னாடி இங்கே அந்த மண் மட்டும்தான் இருந்துச்சு. திடீர்னு என்ன ஆயிடுச்சு, ஒரு பானை வந்துடுச்சு. அதுக்கு அந்த பானை வந்ததுனால நான் அதுக்கு ஒரு பேரை கொடுக்குறேன். என்ன பேர், ஒரு வடிவமாட்டு இருக்குது. என்ன, ஒரு உருண்டை ஷேப்பில், ஒரு மேல் பாகத்தில் அப்படி ஒரு வளைஞ்சு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கிறதுனால நான் அதுக்கு என்ன ஒரு பேரை கொடுக்குறேன், பானைன்னு பேரை கொடுக்குறேன். அதுவும் அது மண்ணுனால் செய்ததுனால மண்பானை, செப்புனால் செய்ததுன்னா செப்பு பானை, நிறைய பேரெலாம் வச்சுக்கிறோம் இல்லையா. அப்போது இந்த மண் பானை உடைஞ்சு போயிடுதுன்னு உண்டுமானா அங்கே என்ன ஆகிறது, மண்ணோடு மண்ணாட்டு அதுவும் போயிடுது. அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட கேப்புக்கு இடையில ஏதாவது என்னது, ஆரம்பத்தில் அது மண்ணாட்டு இருந்தது, அந்த மண்ணை வச்சு ஒரு உருவம் செய்யப்பட்டது, அந்த உருவம் போயிடுது. அப்போ திருப்பி என்னது இருக்குது, அந்த மண் இருக்குது. அப்போது இந்த தோற்றத்துக்கும் மறைவுக்கும் இடையில என்ன ஆகுறதுன்னா, இடையில ஒரு உருவம் என்னது, கற்பித்து கொண்ட பானை இங்க கூடிய ஒரு பெயர். இந்த பானை இங்க கூடிய ஒரு பெயரும் அந்த பெயருக்கான ஒரு உருவமும் வந்து போகின்றவைகள். அப்போ வந்து போகின்றவைகள் எதுக்கு வந்து போகிறது, ஒரு காரணத்துக்காக வந்து போகிறது, அவ்வளவுதான். காரணம் முடிஞ்ச உடனே போயிடுது. அப்போ மனித மனத்தினால இந்த உலகம் உருவாக்குவதற்கு அறிவு அவசியமாகிறது. அதே மாதிரி இந்த அறிவு உலகமாக மாறினதற்கு பிறகும் அதுக்கு ஒரு உருவமும் பெயரும் அங்கே கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த உலகம் தோன்றும் போதும் அந்த அறிவு மட்டுமே தான் இருக்குது, இந்த உலகம் மறைந்த பிறகும் அந்த அறிவு மட்டுமே தான் இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் இடையில நாம் கற்பித்து கொண்டு இருக்கிறோமே இந்த உலகம்னு ஒன்று பெயரும் அதுக்கான உருவங்களும் வந்து போகின்றவைகள்னு சொல்கிறது. எல்லாமே இந்த அறிவில் வந்து போகிறவைகள். ஏன்னா ஒரு காரணத்திற்காக ஏற்கனவே சொல்லப்பட்டது, ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் இல்லை. அப்போ இங்கே உருவமும் பெயரும் எதுக்காக வருது, இந்த உருவம் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக வருது. அப்போ இங்கே என்ன ஆகிறது, இந்த உருவம் ஒரு காரியத்துக்காக வேண்டி வரும்போது இங்கே ஒரு உருவம் மட்டும் இல்லை, பலவிதமான உருவம் இருக்கிறதுனால அந்த உருவத்துக்கு ஒரு பெயரையும் நாம் வச்சுடுறோம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால. இப்போ பழம்னு வச்சுக்கிட்டோம்னா அது பழமே தான், ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிறோம், அது மஞ்சள் கலரில் நீளமாக அப்படி இருந்து இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி ஒரு காம்பும் இருந்ததுன்னா அது வாழைப்பழம் வச்சுக்கிறோம் இல்லையா. அது உருண்டையாக ரெட் கலரில் பச்சை கலரில் அது ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலர்லேயோ அல்லது க்ரீன் கலர்லேயோ அது ஒரு மாதிரியாக அது உள்ளுக்குள்ளே ஒரு மாவு சத்து மாதிரி இருந்தால், தோல் லேசாக இருந்தால் அது ஆப்பிள் பேர் வைக்கிறோம் இல்லையா. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இடையில வந்து போகிறது மட்டும்தான். எனவே ராமா, உன்னுடைய சங்கல்பத்தினால உன்னுடைய கனவுல எந்த விதமான மூலப்பொருள்கள் எதுவுமே இல்லாமல் உன்னால் பல பல உருவங்களை படைக்கிறாய்.
படைத்ததோடு மட்டும் இல்லாமல் அங்கே பலவிதமான செயல்களை செய்கிறாய். இது எல்லாமே நடைபெறுவது உண்மை போல இருந்தாலும் தூங்கி எந்திருந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்கிறேன்? கனவு காண்றேன், அவ்வளோதானே சொல்கிறேன். அப்போது இங்கே நீ இந்த உலகத்திற்கு ஒரு மூலப்பொருள் ஒன்று தேவை, உலக உற்பத்திக்கு ஒரு மூலப்பொருள் தேவை, பானை செய்வதற்கு மூலப்பொருள் தேவை அப்படின்னு எல்லாமே சொன்னியே. ஆனால் உன்னுடைய மனசில் நீ ராத்திரிக்கு தூங்குறப்போ நீ அங்கே கற்பனையாட்டு ஒரு உலகத்தை படைச்சிக்கிற. அந்த கற்பனையான உலகம் எப்படி இருக்குது? அது நீ என்ன மாதிரியான அனுபவங்களோடு இருக்கிறையோ உன்னுடைய மன விகாரங்களோடு கூடியதில் அந்த கற்பனை அங்கே விரியறது. உன்னுடைய அனுபவங்கள், உன்னுடைய மன தாக்கல்கள், அது எல்லாமே சேர்ந்து அங்கே ஒரு உருவம் உன்னால் கற்பிக்கப்படுகிறது. அங்கே என்ன வந்தது? நீ இமயமலைன்னு பார்க்குறோமா? இமயமலைக்கு நம்ம போனோமா? இல்லை. அப்போ கற்பனையில் நான் உருவாக்கக்கூடிய மலைக்கு நானே ஒரு பெயரை வைக்கிறேன். அந்த மலையை நானே என்ன சொல்லிக்கிறேன்? நான் இமயமலைக்கு உதாரணத்துக்கு கற்பனையில் கனவில் இமயமலைக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிக்கிறான். நான் இமயமலைக்கு போனேன், அங்கே பனி இந்த மாதிரி எல்லாமே இருந்தது, சூரியன் இப்படி தரிசனம் கிடைத்தது, நான் ஃப்ளைட்டில் போனேன், எனக்கு பக்கத்தில் இத்தனை பேர் உட்காந்துருந்தாங்க, நான் என்னென்ன மாதிரியாக பேசினேன், ஒரு பறவை வந்தது, அந்த பறவை எனக்கிட்ட என் மேலே உட்காந்தது, அது நான் புலகாங்கிதம் அடைந்தேன். இப்படியாக பலவிதமான ஒரு கனவுகள் நமக்கு வந்ததுன்னு வச்சுக்குவோம். இப்போது விழிப்பு நிலையில் கண்ணை முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கும் போது இமயமலைன்னு நான் சொல்லும்போது இமயமலைங்கிறது எனக்கு தெரியுது. கரெக்டு தானே? இப்படி இருக்குது. ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்குறேன். இமயமலைங்கிறத நிறைய நேஷ்னல் ஜியாகிரபிக் சேனலில் அல்லது ஹிஸ்ட்ரி சேனல்லையோ ஏதாவது ஒரு சேனல்லையோ அல்லது கூகுள்லேயோ அல்லது யூடியூப்லேயோ இமயமலை இந்தந்த மாதிரியாட்டு இருக்கும், அதனுடைய பயணப்பாதை இப்படியெல்லாம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். நான் போய் அனுபவம் இல்லை, ஆனால் இந்த விஷயங்களை நான் இப்படி பார்த்துருக்குறேன். அல்லது நேரில் போய் அனுபவிச்சிருக்கிறேன்னு வச்சுக்குவோம். ராத்திரிக்கு தூக்கத்தில் இமயமலையை பார்த்தேன், நான் கைலாய மலையை நான் தரிசனம் பண்ணினேன், நான் இமயமலைக்கு போனேன், அங்கே பனி இப்படி இருந்ததுன்னு சொன்னால் காலம்பரை எழுந்திருந்து நான் ராத்திரிக்கு தூங்கினேன்னா நான் இமயமலைக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? நல்ல பைத்தியம் பிடிச்சிருக்கு போல் இருக்கு, கனவை நிஜம்னு நம்பி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். உண்மைதானே? நம்மளே சொல்லுவோம் இல்லையா? ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இவன் கற்பனையாட்டு அங்கே ஒரு மலையை படைச்சிக்கிட்டு இவன் தான் அதுக்கு ஒரு பேரை கொடுக்குறான். என்ன பேர்? நான் இமயமலைக்கு போனேன். அந்த இமயமலையை இவனுக்குத்தான் அனுபவமே தவிர நான் இமயமலைக்குத்தான் போனேங்கிறத ப்ரூஃப் பண்ண முடியுமா? முடியாது. இவன் கனவுல பார்த்த அந்த மலை எங்கே இருக்குங்கிறத காட்டி கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ இவனுக்கு மட்டும்தான் தெரியறது. இவனே தான் அந்த ஒரு மலைக்கு என்ன பேர் வச்சுக்கிறான்? நான் இமயமலைன்னு வச்சுக்கிறான். அப்போ என்ன ஆகிறது? அந்த மலைங்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சுது? அங்கே யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. அப்போ அங்கே ஒருத்தர் யாரோ ஒருத்தர்னாக்கா அந்த யாரோ ஒருத்தர் எப்படி வந்தார்? எனக்கு நானாகவே படைச்சிக்கிட்டேன். அப்போ அங்கே இமயமலையாட்டு இருக்கிறதும் நானே, அங்கே யாரோ ஒருத்தராட்டு வந்தார்னு சொல்கிறேனே அவரும் நானே. ஏன்னா நான் தானே அங்கே வரேன். அப்போ அதனால தானே நான் நம்புகிறேன். நான் இமயமலைக்கு போயிட்டு வந்தேன்னு நான் கனவுல நான் இன்னென்ன காட்சிகளை பார்த்தேன்னு சொல்கிறோம். யாருமே நம்பலைன்னு உண்டுமானா என்ன ஆகும்? அப்போ அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ என்னுடைய மனதில் நான் நிறைய உருவங்களை நான் அங்கே படைச்சிக்கிறேன். அங்கே நான் எப்படி படைச்சிக்கிறேன்னா நானே தான் அத்தனை விஷயங்களுமாட்டு இருக்கிறேன். ஆனால் அது கனவுங்கிறது விழித்து எழுந்திருந்ததுக்கு அப்புறமா அது கனவுன்னு போயிடுறது. அப்போது அங்கே அந்த ஒரு மலை உருவாகிறதுக்கு நான் எந்த விதமான பிரயத்தனமும் பண்ணலை. ஆனால் மலை வந்துடுது. இப்போ நான் எப்படி வந்தேங்கிறத சயின்ஸ் பூர்வமாக நம்ம சிந்திப்போம் இல்லையா? தாய் தகப்பனுடைய சம்போகத்தினால விந்து தாயினுடைய கர்ப்பத்தில் போய் அந்த கர்ப்பத்தின் மூலமாட்டு ஒரு சிசு உருவாகி வெளியில் வந்து அந்த குழந்தை வளர்ந்து நான் வந்தேன். ரைட்டு. இப்போ கனவுல திடீர்னு வந்தியே, அப்போ நீ என்ன பண்ணின? திடீர்னு தானே உருவான, திடீர்னு தானே அந்த மலை வந்தது, திடீர்னு தானே ஒரு பறவையும் வந்தது. அது குஞ்சு பொறிச்சு வளர்ந்து வந்து அந்த விஷயங்களும் அங்கே தெரிஞ்சுதா? இல்லையே. அப்போது
கனவுல எந்த விதமான மூலப்பொருள்கள் எதுவுமே இல்லாமல் உன்னாலேயே பலவிதமான படைப்புகளை நீ படைத்து மகிழ்கிறாய். அந்த படைப்புல நீ பலவிதமான செயல்களை செய்கிறாய். அப்போ இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி உனக்கு காட்சி காண முடிகிறது. இது எதனால? அதே மாதிரி தான் இங்க ஈஸ்வரன் அவனுடைய சங்கல்பத்தினால இந்த உலகமும் உலக பொருள்களும் பல பல உருவங்களாக படைக்கப்பட்டு செயல்கள் பல நடைபெறுவதை போல உனக்கு தெரிகிறது. இங்க எப்படி மன வியாபாரமோ அதே மாதிரி தான் அங்க. ஏன்னா இந்த ரெண்டையும் தொடர்பு படுத்தி சொல்லிண்டே வந்து அந்த ஈஸ்வரனே நீதான்னு சொல்கிறார். இப்போ நான் எப்படி அந்த ஈஸ்வரனாக முடியுங்கக்கூடிய ஒரு கேள்வி பரசுராமனுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுனாலவே சொல்கிறார். அதனால் நாம் எப்படி ஈஸ்வரனாட் ஆக முடியும்னு நாம் ஒவ்வொருத்தரும் சிந்தித்தோம்னா இந்த விஷயங்கள் நமக்கு புரியும். எப்படி எனக்கு கனவுல நான் நிறைய விஷயங்களை இப்போ நான் ஒரு முனிவரை பார்த்தேன்னு சொல்கிறேன்னா அந்த முனிவர் எங்கேருந்து வந்தார் யோசிக்கணும்ல. சடனாக எப்படி வந்தார்? அப்போ என்னுடைய மனம் பலவிதமான கற்பனைகளை எனக்குள்ளே எப்படி படைக்கிறதோ அதே மாதிரி வெளியில் உலகத்தில் அந்த ஈஸ்வரன் அத்தனை உலகங்களையும் உலகத்தில் உள்ள பொருள்களையும் படைத்து மகிழ்கிறான். அப்போது உன்னுடைய தூக்க நிலையில் நீ பார்க்கக்கூடிய கனவு உனக்கு எப்படி உண்மையாக தோன்றுகிறதோ அதே மாதிரி உன்னுடைய விழிப்பு நிலையில் ஈஸ்வரன் காணக்கூடிய ஒரு கனவு தான் உனக்கு உண்மையாட்டு தெரிகிறது. இப்போ புரியுறதா? விழிப்பு நிலையும் ஒரு கனவே. யாருடைய கனவு? ஈஸ்வரனுடைய கனவு. அந்த ஈஸ்வரன் யாரு? நீ. எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துட்டார். அப்போ நீ பார்க்கக்கூடிய இந்த உலகம் உனக்கு உண்மைன்னு தோணினாலும் ஆனால் அது ஈஸ்வரனினுடைய ஒரு கனவு நிலை என்கிறதுனால இந்த ஜகத்திற்கு இல்லையா இது மித்யா. எப்படி? கனவு உனக்கு மட்டும்தான் அனுபவம். நீ இந்த கனவை உண்மைன்னு நம்பி நீ வெளியில் போய் பிரசங்கம் பண்ண முடியாது, நம்பவே மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த விழிப்பு நிலையில் நீ பார்க்கறது எல்லாமே உண்மை மாதிரி தெரிகிறது. ஆனால் இது உண்மை இல்லை. நீ உண்மைன்னு சொன்னாலும் இந்த ஈஸ்வர தன்மையில் இருந்து அத்தனையுமேயே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஞானிகள் இதை நம்ப மாட்டார்கள். நீ நம்பலாம், ஏன்னா நீ இங்கே தனித்துவமான ஜீவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால. ஆனால் நீ ஜீவன் இல்லை, நீ ஈஸ்வரன்னு சொல்லிட்டார். உயர்ந்த பிளாட்ஃபார்முக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. எப்படி உன்னுடைய மனம் கற்பனையில் உனக்கு உலகத்தை படைச்சிக்கிறது கனவுல, அதே மாதிரி தான் இங்கே விழிப்பு நிலைங்கிறது ஈஸ்வரனுடைய கனவு. இந்தந்த மாதிரியாட்டு உலகம் இருக்குது, இந்தந்த மாதிரியான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குங்கிறது ஈஸ்வரனினுடைய கனவு. அதாவது அந்த தூய அறிவினுடைய நிலை அது. அதனால தான் இது எப்படி உனக்கு கனவுல நீ பார்க்குற மாதிரியான தோற்றங்கள் விழித்து எழுந்ததும் அங்கே இல்லைன்னு நீ சொல்கிறியோ அதே மாதிரி தான் இந்த ஜகத் இருக்கு இல்லையா அது மித்யா. இதைத்தான் சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது? பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மனசில் ரொம்ப ஆழமாக பதிச்சு இந்த உயர்ந்த விஷயங்களை நாம் சிந்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இனி வரக்கூடிய பதிவுகளை